சாமிக்கு கூட நம்மள பிடிக்க மாட்டேங்குது. வர்ஸ்ட் டேவோட பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டேன். அதை பாருங்க. கீழே டேக் பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பாருங்க. மார்னிங் 9:30க்கே கிளம்பி காஞ்சிபுரம் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. சரி போகும்போது வீட்டுக்கு எதிர்க்க இருக்க சிவன் கோயிலும் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வழியிலே இருந்த டிஃபன் கடையில் 4 இட்லி வாங்கி முழுக்குன்னு தின்னுட்டு திரும்ப பாலூர் பிரிட்ஜெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். போகும்போது அன்னபூர்ணா ஹோட்டல் வந்தது. அங்கே திரும்ப ரவா தோசையும் அதுக்கப்புறம் வந்து காஃபியுமே சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரேட்டு கேட்ட டேஸ்ட்டு தான். ஆனால் டீ காஃபிலாம் வந்து 30 ருப்பி கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்து வரதராஜர் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கே 1.5 hours to 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சிற்பக்கலைகள், அந்த டிராயிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கோயிலை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது, வியப்பாக இருந்தது. எப்படி இதெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கடையில் வந்து லஞ்சுக்கு புளி சாதம் அப்புறம் வந்து தட்டை வாங்கியிருந்தேன். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டு. 90 ருப்பி ஆச்சு. தட்டை வந்து 50 ருப்பி, புளி சாதம் 40 ரூபாய். இந்த குளத்துல இருந்து தான் வந்து வரதராஜர் சாமி வருவாங்களாம். அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே வந்து 100 கால் மண்டபம் இருந்தது. இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. உள்ள வீடியோலாம் எடுக்கல. நீங்கள் போகிறீங்கன்னா சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போகணும்னு நினச்ச கோவில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான். இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இங்கே போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து நாங்கள் போன டைமுக்கு வந்து அது க்ளோஸ்டு. ஏன்னா 1:30க்கு போனோம், அது 12:30க்கே க்ளோஸ்டு. சரி அங்கேருந்து வந்து காஞ்சி காமக்கோட்டி பீடம் போகலாம். ஏன்னா வந்து இந்த சாமி ராசியும் என் ராசியும் ஒன்று சம்திங் ஏதோ சொன்னாங்க அம்மா. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சிலைலாம் பார்த்தீங்களா, அதில் அந்த நடுவில் இருந்த சிலை மட்டும் உண்மையாக இருக்க மாதிரியே இருக்கும். இங்கேருந்து நாங்கள் ஒரு சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். என்னோடய வயிறு எப்படிப்பட்ட வயிறுனா, நான் எவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலுமே சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு கூப்பாடு போடும். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டா அது ஏற்றுக்காது. அதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் போல். உங்கள் ஸ்டொமக்குமே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.